குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடந்த வாரம் பங்குச்சந்தையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்ப்போம். இந்த காணொலியில் முக்கியமாக மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஐபிஓ ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். கிரெடிட் சுசி ஐடி செக்டரை பற்றி சொன்ன ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். சுகர் செக்டருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ செக்டர் நம்ம பார்த்தது தான் அதிகமாகவும் பார்க்க போகிறோம். ஒண்டர்லா பற்றி அவங்களுடைய நியூ டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டிலிவரிக்கான பற்றி ஒரு செய்தி இருக்குது. கோவிட்-19 வேக்சினை பற்றி ஒரு நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தோழர்களே, வணக்கம். இது பிரபாகரன் அடூப் யூடியூப் சேனல். அன்புடன் வரவேற்கிறோம். மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஐபிஓஸ் ஸ்டேட்டஸ் இப்போ முதல்ல பார்ப்போம். ஏறக்குறைய 198.2 டைம்ஸ் 198 மடங்கு கிட்டத்தட்ட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ்க்கு. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ரீட்டைல் இன்வெஸ்டரா 29.33 டைம்ஸ் அந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ பார்ப்போம் யார் கிடைக்குது அப்படிங்கிறத. முக்கியமாக அந்த பர்கர் கிங்ஸுடைய ஐபிஓ சக்ஸஸ், அதோட ரேட்டு கீப் ஆன் கோயிங் அப், மேலே நல்லா போய் கடந்த 2 நாளாக பார்த்தா ட்ராப்ல இருக்கு. முக்கியமாக இன்னைக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமெல்லாம் ட்ராப்ல இருந்துச்சு. சடன் ட்ராப் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது அந்த ஐபிஓட சக்ஸஸ் வந்து இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சிச்சு. ஸோ இந்த வாரம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்ப்போம். நம்ம 22ஆம் தேதி தெரியும் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்த செய்தி கிரெடிட் சுசி வந்து ஐடி செக்டரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. முக்கியமாக இவங்க இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். அக்சென்சர் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா முன்ன வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த குரூப்ல மைனஸ்ல தான் -3 to -3 -4 தான் க்ரோத் இருக்கும். -4 to 0 லெவல்ல தான் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த அவங்களுடைய ரிசல்ட்ஸ், அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பாசிட்டிவா ப்ளஸ்ல காட்டுறாங்க. 3% 4% ப்ளஸ்ல காட்டியிருக்காங்க. முக்கியமாக அவங்க சொன்ன காரணம் வந்து டாலர் வேரியேஷன், கரன்சி வேரியேஷன். முக்கியமாக டாலர்ல ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், அந்த கரன்சி வேரியேஷன்ஸு, அந்த கொரோனா வைரஸால பல நாடுகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால குறைக்கப்பட்ட செலவினங்கள், ஐடி செக்டருடைய யூசேஜ், இதெல்லாம் கணக்கிட்டு அவங்க ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனுடைய விளைவுகளை கிரெடிட் சுசி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அவங்க முக்கியமாக இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த அக்ஷன் ரெவன்யூ க்ரோத் ஸ்ட்ராங்காக புக்காக இருக்கிறதுனால அவங்க முக்கியமாக வந்து இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் டெக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க செக்டரில். ஏன்னா இன்ஃபோசிஸால் மட்டும் தான் இண்டஸ்ட்ரி லீடிங் ரெவன்யூ க்ரோத் கொண்டு வர முடியும், மார்ஜின் எக்ஸ்பெக்டேஷன் பொட்டன்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு ஹெச்சிஎல் பண்ணி பாசிட்டிவாக இருக்காங்க. ஏன்னா அது ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், அட்ராக்டிவ் க்ரோத் ரேட்டு வந்து நல்லா இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ்க்கும் ஹெச்சிஎலுக்கும் மட்டும் இல்லாமல் இது எல்லா ஐடி செக்டர் கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவ் நியூஸ். அக்சென்சர் அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி, அது கிரெடிட் சுசியுடைய குறிப்பிட்டு இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்சிஎலுடைய க்ரோத்தை வந்து ஹெச்சிஎலுக்கு ரொம்ப சாதகமான செய்தி. ஸோ இதோட விளைவுகள் வெள்ளிக்கிழமை பார்க்க முடிஞ்சு. இன்ஃபோசிஸ் நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்ல. ஸோ இது ஒரு ஐடி செக்டர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தி. அடுத்து நம்ம பார்க்க போது சுகர் செக்டரை பற்றி செய்தி என்னன்னாக்கா, கேபினட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 3,500 crore சப்சிடி ஃபார் த சுகர் ஃபார்மர்ஸ். முக்கியமாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பல்ராம் சினி உடைய சிஇஓ கூட சொல்லியிருக்காரு, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து சுகருக்கு வந்துட்டு பயங்கர ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு, இதனால் விலையேற்றங்களும் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும், அதோடைய இந்த சப்சிடி வந்து பெரிய லெவலில் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால சுகர் செக்டர் ஷேர்ஸ்லாம் உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். முக்கியமாக பல்ராம் சீனி மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இதன் மூலமாக இந்த அனௌன்ஸ்மெண்டாலும் அதோடைய ஷேர்ஸ் எல்லாம் அதோட விளைவுகள் இருக்கும், அது பாசிட்டிவ் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து ஆட்டோ செக்டருக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ரி பேனல் கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ரிடக்ஷன் 10% ரிடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பொறுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
பூஸ்டுக்காக 12%லேருந்து நான் 4%-ஆ ஜிஎஸ்டி ரிடக்ஷன் கொடுக்கலாம் அப்படி பார்லிமெண்ட்ரி பேனல் பண்ணிருக்காங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இதோடைய விளைவுகள் வந்துட்டு ஆட்டோ செக்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேல்ஸும் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முக்கியமா இதுல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸால இந்த ரெக்கமெண்டேஷனால முக்கியமா வந்துட்டு ஹீரோ மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், இல்லை பஜாஜ் ஆட்டோஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த ஷேர்ஸ்லாம் உயரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வந்து பார்ப்போம். ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஆக்சுவலா இந்த கொரோனாவால மக்கள் லாக்டவுனால மக்கள் அதிக நடமாட்டம் இல்லாம இந்த ஒண்டர்லா மாதிரி இடங்களுக்கு போனதெல்லாம் வந்து குறைச்சிருந்தாங்க. இப்ப அதுல அந்த இப்ப லாக்டவுன்ல ஓப்பன் பண்ண பின்னாடி இங்க ஒண்டர்லா ஹாலிடே ரிசார்ட்ஸ் போறவங்களுடைய கவுண்ட் கூடி இருக்கிறதா ஒண்டர்லாவோட சிஇஓ அருள் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட விளைவுகளை நம்ம இப்ப ஷேர்ல பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 4000 கஸ்டமர்ஸ் வந்து ஒண்டர்லாவில் அலோ பண்ணுவோம், அதாவது புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு இப்போ கொரோனாவால அது டோட்டலாகவே உறுதியாக ஜீரோவோ இல்லை கம்மியாக கவுண்ட்டுக்கு போயிருந்துச்சு. இப்போ வந்து ஒன்று நாளைக்கு வந்து 1500 வரைக்கும் புக் 1500 கஸ்டமர்ஸ் புக் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது க்ரோத் வந்து அதே நேரத்தில் வீக்லி 3 நாளாக ஒர்க் பண்ணுறாங்க ஒண்டர்லா ஹாலிடேஸ். ஸோ இதுக்கு இன்னும் இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் வரும்போது சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது இது கவுண்ட் இன்னும் அதிகமாகி 4000 போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஷேர் ரேட்டும் இங்கே இப்போ 218.50 இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல இருக்கு. அதுக்கு அந்த திலீப் பில்கான் பற்றி அவருடைய சிஇஓ ரோகன் சூர்யாவன்சி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்ப்போம். there is a significant pick in the order. அதாவது அவங்க ஆர்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கிறதாகவும் அவங்களுடைய கரண்ட் ஆர்டர்ஸ் வந்து 26,000 crores இருக்கிறதாகவும் அதோடைய ஆப்ரேஷன் Q3 அவங்க ஆப்ரேஷன் வந்து இந்த COVID-19 ட்ரீட்மெண்ட்லாம் வெளியிலேயே நார்மல் லெவலுக்கு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் 2020 இவங்களுடைய ரெவன்யூ ரேஞ்ச் வந்து 10,000 to 10,500 crores வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க ஆர்டர் புக்கும் டைவர்சிஃபைட் பண்ணி மைனிங், இரிகேஷன் இதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுது. அவங்களுடைய திட்டங்களை பார்க்கும்போது அவங்க இந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புக்கிங் ஆர்டர் புக்கிங்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது விளைவுகள் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸில் எஃபெக்ட் ஆகும். கொடுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது COVID-19 வேக்சின் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து வேக்சின் ஃபைசர், மாடர்னா, சைனாவில் சினோவேக் கம்பெனிஸ்குள்ளெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைனிங்கை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சமாக ஓப்பன் மார்க்கெட்டுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏர்போர்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த குவார்ட்டரில். ஏன்னா வேக்சின் வந்துருச்சுன்னா ஒரு மாதம் வேக்சின் மக்களுக்கெல்லாம் போட்ட பின்னாடி அது நல்லபடிய போதை வச்சு அவங்க இந்த குவார்ட்டர் 2க்குள்ளே இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி, வணக்கம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்கிட்ட லைக் பண்ணுங்க. நன்றி.